சீக்கிரம் வந்து ஒழிஞ்சுக்கோடி. அந்த சேட்டு நம்மள பார்த்தா அவ்வளவுதான், கண்டுபிடிச்சிட்டுவான். வாடினா தப்பு பண்ணியாச்சு. இனியும் அதை மறைக்க முயற்சி பண்றது அதை விட பெரிய தப்பு. வாங்க அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்போம். உங்க அப்பா அம்மா எந்த நேரத்துல போயிட்டாங்களோ இது பாருங்க, இத நான் வேணும்னு செய்யல, ஏதோ தெரியாதனமா நடந்துருச்சு. காலங்காட்டால இவ்வளவு பெரிய துப்பாக்கி வச்சுட்டு தங்கு தப்பான்னு ஆடும் போது தெரியுமே. உங்களுக்கு எல்லாம் சுடணும்னு ஆட்ல இருந்தா மைதானத்துல போய் மரபா சுட்டுலாமே. ஐயோ வேணாண்டி, சொன்ன கேளுடி. மூணாவது பல்பு போச்சு. இனி ஏதாவது பேசுனீங்க பல்பு உடையாது, உங்க 2 பேரும் மண்டதான் உடையும். இப்பவே போலீஸுக்கு போன் பண்ணி உன்னை என்ன செய்யறப்பா? அந்த சேட்டு போலீஸுக்கு போன் பண்ண போறாரே, உண்மையிலே ஹீரோ மாதிரி ஒரு போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்றாருன்னு வை, என்ன பண்ணுவ? நெவர். அந்த அளவுக்கு தில் உள்ள ஆளு டிபார்ட்மெண்ட்லே கிடையாது. என்ன நடந்தது? இன்ஸ்பெக்டர் ஜி, அந்த மாடி மேலே 4 லட்சம் இருக்காங்க. என்ன வீட்டு மேல சொல்றாங்க. என்னமான்னு கேட்டு பிசாசு ராட்சசின்னு எங்களை திட்டுறாங்க. அப்புறம் 2 மேல சொல்றாங்க. விளையாட்டுக்கு போலீஸுக்கு போன் பண்ணுவேன்னு சொல்லி என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்க 2 பேரையும் இங்க சுடறதுக்கு ஏம் பண்ணி வர்றாங்க. ஆத்தாடி பாவண்டி, நீ இனி நீ தப்பிக்கவே முடியாது. ஆமாண்டி, அந்த ஆளு கீழே நின்று உங்க அப்பா யாரு என்னன்னு போர்டு தெளிவா படிச்சு பார்த்துட்டு எங்களை ஒரு முறை மறைச்சிட்டு ஒரு முடிவோட தான் மேல வந்துட்டு இருக்கான். யார் என்னன்னு கேளுங்கடி. ஐ திங்க் எங்க அப்பா கிட்ட ஏதாவது ரெக்கமெண்டேஷனுக்கு வந்திருப்பாரு. எதுக்கா பல்ப் உடைச்சேன்? நான் யாருன்னு தெரியுமா? கமிஷனர் பொண்ணுன்னு தெரிஞ்சுதான் வந்தேன். இத பாரு மேன், பல்ப் உடைச்சா மீறி போனா 50 ரூபாய் தான் ஃபைன் போடுவாங்க. உன்னை கிஸ் பண்ண யோ, எதுக்கு அந்த பொண்ணுக்கு சல்யூட் அடிக்கிறீங்க? இல்ல கமிஷனர் வீட்டு பொண்ணுங்க. அதுக்கு கமிஷனர் பொண்ணுகிட்ட வேலை பாக்குறீங்க? ஸ்டூபிட்ஸ், கைய இருக்குங்க. இது பாருங்க மிஸ்டர், நான் ஒரு காலேஜ் பொண்ணு, அதுவும் வயசு பொண்ணு. தெரியுது, அதனாலதான் உள்ளதெல்லாம ரொம்ப மரியாதையோட வெளி பெஞ்சில் உட்கார வச்சிருக்கேன். ஓகே, தேங்க் யூ. ஆனா நான் அவ்வளவு பெரிய தப்பு என்ன பண்ண? ஆளையா ஷூட் பண்ண? ஏதோ விளையாட்டுக்கு 2 லைட்ட உடைச்சா. ஏன் விளையாடுறதுக்கு உன் வீட்டுல லைட் இல்ல? இருக்கு, ஆனா அது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. யோ ஐயா, அந்த லாக்கப் ஓபன் பண்ணி இந்த பொண்ணை உள்ள அடைச்சு ஒரு 5 சுண்டலி விடுங்க. ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் செஞ்சதெல்லாம் தப்பு. இனிமே அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இனிமே யார்கிட்டயும் நான் கமிஷனர் பொண்ணுன்னு தெனாவட்டா பேச மாட்டேன். நான் கமிஷனர் பொண்ணுங்கிறதே மறந்துடுறேன். உட்கார். ஒரு 1/2 hour கழிச்சு அனுப்புங்க. ப்ளீஸ். என்ன? நான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அவளை மட்டும் தனியா விட்டுட்டு நாங்க எப்படி போறது? சரி, நீங்களும் இங்கே நில்லுங்க. எனக்கு எதுக்காக வீராசாமின்னு பேர் வச்சாங்க தெரியுமா? பயம்ங்கிறது என்கிட்ட எம்மி அளவு கூட கிடையாது. இந்த உலகத்துல ஆஞ்சநேயர் ஒரு ஆளை தவிர வேற யாருக்காகவும் நான் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிறேன். சமீப காலத்துல என்னுடைய அதிரடி நடவடிக்கைகளை பார்த்து எங்க கமிஷனருக்கே கூட என்ன பார்த்தா லேசா ஒரு விடவிடம். சார். எஸ். என்ன விஷயம்? கமிஷனர் வந்திருக்காரு, உங்களை கூட்டிட்டு வர சொன்னார். நம்ம கமிஷனரா? பின்ன கார்பரேஷன் கமிஷனர் நம்ம கிட்ட வருவாரு. நம்ம கமிஷனர் தான் சார். நம்ம கமிஷனர் திடுதுப்புன்னு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்காருன்னா, ஏன்பா யாராவது ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா? யாரு? நாங்களா? நீங்க தானே கமிஷனர் பொண்ணை அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்து வச்சீங்க. அச்சோ, நினைச்சேன் வீரவேசமா கொண்டு வந்து உள்ள அடைக்கும் போது ஏதாவது 9 மணி. ஆஞ்சநேயரே, தப்பு பண்ணிட்டியே, ஆளம் தெரியாம காலை வச்சுட்டியப்பா. ஏதோ உன்னால ப்ரமோஷன் கிடைச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப உத்தியோகம்
உலகத்தையே உழவச்சிட்டியே. நீங்க தப்பு பண்ணிட்டு ஆஞ்சநேயர் குத்தம் சொல்றீங்க. உனக்கு தெரியாது, அனுமார் சில நேரத்துல குரங்கு புத்தியை காமிச்சிரும். வா. அந்த ஆளை இங்க இருந்து உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இல்ல சஸ்பெண்ட் பண்ணணும். இல்ல டிஸ்மிஸ் பண்ணணும். ஹோல்ட் இட். பாதிக்கப்பட்டிருக்கிறது என் பொண்ணு, அதனால அவ சொல்றதுதான் ஃபைனல். இத பாருமா, உங்க அப்பா சட்டம் ஒழுங்கு காப்பாத்த வேண்டிய கமிஷனர். அத மனசுல வச்சுக்கிட்டு அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு நீயே நல்லா யோசனை பண்ணி சொல்லு. இது அவருக்கு பிரசன்ட் பண்ணிடுங்க டாடி. நான் கமிஷனர் பொண்ணுதானே தெரிஞ்சும் கூட தப்புதானே சொல்லி என்ன ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்தாரே, அந்த நேர்மையும் துடிச்சலையும் நம்ம ஹாண்டல் பண்றதா மரியாதை. I am really proud of you, my girl. சாரி சார். சார், நான் நடந்த எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். என்ன மாதிரி உன்ன மாதிரி ஆட்கள் கடமையில கண்ணும் கருத்துமா இருக்கணும். எந்த விதமான நிர்பந்தங்களுக்கும் வளைஞ்சு கொடுக்க கூடாது. இதானே சொல்ல வர்றேன். ஐயோ, அது இல்ல சார், நான் சொல்ல வந்தது. புரியுதுப்பா, அவளுக்கு கொஞ்சம் பயம் வரணுமேங்கிறதுக்காகத்தான் நீ சும்மா விளையாட்டுக்கா அவளை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. அவளும் உன்ன மாதிரி பொறுப்பானவதான். உன்னுடைய நேர்மையை டெஸ்ட் பண்றதுக்காகத்தான் அவளும் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு பேசியிருக்கா. இல்லன்னா உன்னுடைய துணிச்சலை பாராட்டி அவளுடைய தங்க செயினை உனக்கு பிரசன்ட் பண்ணுவாளா? எங்க வண்டி ஐயா நிறுத்துற? யார் தெரியுமா? போட்டு இந்த அடிக்க வண்டி பாத்துறீங்களா? சொல்ல ஐயோ, இதுக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்ல. சத்தியமா இதை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. வாழ்த்துறதுக்கு தான். ஹலோ, என்ன? கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஐயாவுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க. ஏன் சின்ன பாப்பா? இன்னிலிருந்து நீங்க சப் இன்ஸ்பெக்டர் கிடையாது. ஐயோ, வேலை போயிருச்சா? ஆஞ்சநேயா. ஐயோ, அது இல்ல பாவா. இன்னிலிருந்து நீங்க ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம் இன்ஸ்பெக்டர். ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம்னா அது சப் இன்ஸ்பெக்டரோட கீழ இல்லையே? இல்ல ஃபீல்ட் ஆபீசர் மாதிரி. அப்படியா? இனிமே நீங்க காக்கி ட்ரெஸ் போட வேண்டாம். கோட் சூட் போட்டுட்டு சும்மா ஆபீசர் மாதிரி போலாம். நிஜமா சின்ன பாப்பா? இது ஆர்டர் பாவா. இல்ல, உங்க அளவுக்கு எனக்கு இங்கிலீஷ் வராது. நீ சொன்னா சரிதான். ஆஞ்சநேயரே, நீ மலை, நான் மடு. நீ சாட்ட, நான் பம்பரம். ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே ஆஞ்சநேயா. பாவா, என்ன பாவா இந்த நேரத்துல பஜனை பாடிட்டு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு உனக்கு ஏதோ பண்ணணும் போல இருக்கு எனக்கு. ஒண்ணு பண்ணுவோமா? ரூம்குள்ள போலாமா? இல்ல, சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னியே, சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது. அது சரி, ஆனா கல்யாணம் ஆனதுல இருந்து இதே ரூம், இதே கட்டில், இதே பெட், போர் அடிக்குது பாவா. அது வாஸ்தவம் தான் சின்ன பாப்பு. ஆனா வீராசாமிக்கு வசதி அவ்வளவுதானே. நான் செலவு பத்தி கவலைப்பட போறது இல்ல. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு வித்தியாசமான விருந்து தர போறேன். எப்படி சொல்றேன். என் சீட்டு பண்ண 10,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு நேரா நாம 2 பேரும் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறோம். 5 ஸ்டார் ஹோட்டலுக்கா? போய் அங்க ஒரு ஹனிமூன் காட்டேஜ் புக் பண்ண போறோம். ஹனிமூன் காட்டேஜ் புக் பண்ணி